தோனி ஆடுவாரா? உங்ககிட்ட தான் நாங்க கேட்கணும். கேட்கவே தெரியுது. ஒரு நல்ல ஸ்டெமினா உள்ள ஆளு தான். இருந்தாலும் வந்து அடுத்த மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா எனக்கே வந்து டோனி ஃபேனு. டோனி மேட்ச் எல்லாம் எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது, ஸ்டெமினா உள்ள ஆளு. இந்தியன் டீம்ல வந்து அவரே ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. உள்சக்தி போராட்டம்னு சொல்லலாம். டீம்ல வந்து ஒரு ஆளால வெளியே ஒருத்தர்னா நாலு நரிங்க சிங்கத்தை வந்து நாலு நரிச்சு அசிங்கப்படுத்தும். அந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்தி டோனி அவரே வெளியே வந்துட்டாரு. தோனி பின்னாட சாதனைகள் எதுவுமே கிடையாது. எல்லாம் பண்ணிட்டாரு. 2020 அடிச்சிட்டாரு, வேர்ல்டு கப் அடிச்சிட்டாரு, ஐசிசி மினி வேர்ல்டு கப்பும் அடிச்சிட்டாரு, ஐபிஎல் கோப்பையும் வந்துட்டாரு. அவர் வெல்லாத கோப்பை எல்லாமே வந்துட்டாரு. ஆனா அவர் பண்ணாத ஒரு சாதனை ஒண்ணு இருக்குது. ஆனா அது அவர் பண்ணுவாரோ இல்லையான்னு தெரியாமதான் வந்து மக்கள் வெளியே போய், அதாவது என்னன்னா கிரிக்கெட்ல அதிக வயசு வந்து விளையாடுறவங்க யாருன்னா ராபின் சிங் மட்டும் தான் 45 வயசுல விளையாண்டாரு. அந்த ஒரு ரெக்கார்டை வந்து சச்சினாலே சமம் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு உள்கட்சி போராட்டம் நடக்கிறப்ப ஒரு சிங்கத்தை வந்து அசிங்கப்படுத்தி நறுக்கி வெளியே தான் துரத்தோம். அந்த மாதிரி இப்ப டோனியை வந்து நறுக்கி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க.